ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, பேக் நெக் வந்து அதிகமாக அகலம் வந்துடுது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பேக் நெக் அதிகம் அகலம் வருது அப்படின்னா அதில் என்ன ஒரு ஃபால்ட் அப்படின்னா, நம்ம மார்க் பண்ணுறது கட் பண்ணுறது தான். நம்ம என்ன அளவுக்கு கட் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வரும். நம்ம கட் பண்ணுறதை விட ஒரு 1/4 இன்ச்சு அகலம் அதிகமாக வரும். ஏன்னா நம்ம தைக்கிறது வந்து அந்த ஒரு குதிரை எடை தையல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த அளவு மட்டும்தான் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் வைக்கிற மெஷர்மெண்ட் வந்து முதல்ல சரி பண்ணணும். இப்போ எந்த ஒரு அளவாக இருந்தாலும் பேக் நெக்கோட அகலம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.25 வைக்கிறோம் அப்படின்னா, உயரம் வந்து ஒரு 9 இன்ச்சு வருது அப்படின்னா 9.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். அந்த 2.25 வந்து கீழையும் 2.25 மார்க் பண்ணி அது ஒரு செவ்வகமாக நம்ம வரைவோம். ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். அந்த பாக்ஸில் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் 2.25 இன்ச்சு, ஆப்போசிட் உயரம் வந்து உங்களுக்கு 9.5 இன்ச்சு வரும். இதுதான் வந்து நீங்க போட்டிருக்க ஒரு பாக்ஸ். இப்போ இதுக்குள்ள உங்களுக்கு என்ன நெக்கு நீங்க வரைகிறீங்களோ அந்த ஷேப்பு தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஒரு டைமண்ட் நெக்கா இருக்கட்டும், ஒரு ரவுண்ட் நெக்கா இருக்கட்டும், பா நெக்கா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க மைண்ட்ல யோசிச்சுட்டு நீங்க வரைகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன் அகலமா போகுது அப்படின்னா, நீங்க மார்க் பண்றது அகலமா பண்ணிடுறீங்க. அதாவது எந்த இடம் அகலமா வரணும், எந்த இடம் நமக்கு அகலம் குறையணும் அப்படிங்கிறத நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேயோ அல்லது ஒரு மாடல் ப்ளவுஸ்லேயோ நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போது அந்த இடம் வந்து நமக்கு எந்த போர்ஷன் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம மார்க் பண்ணோம். இப்போ அந்த பாக்ஸ்லேயே கீழ்ப்பக்கம் அகலமாக வந்து நம்ம ரவுண்டு மாதிரி போட்டோம்னா நெக்கு உங்களுக்கு அகலமாக தான் வரும். அதே மாதிரி அவுட்டரில் போய் வரைஞ்சிங்கன்னாலும் நெக்கு அகலமாக தான் வரும். இப்போ அந்த நீங்கள் போட்டிருக்க அதே பாக்ஸுக்குள்ள கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்சில் மட்டும் ரவுண்ட் பண்ணி மேலே வளைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பார்க்கும்போது கரெக்டாக ஒரு யூ வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஒரு யூ ஷேப்பு தான் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நெக்கு க்ளோஸாக கிடைக்கும். அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே கீழே மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நெக்கு அகலமாக தான் போகும். அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது நீங்கள் போட்டிருக்க அந்த கீழே 2.25 பாக்ஸில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மட்டும்தான் கீழே ரவுண்ட் பண்ணி அப்படியே மேலே கொண்டு வந்து சைடு இதோட நீங்கள் வந்து அதை வரைஞ்சிடணும். அப்போதான் வந்து உங்களுக்கு நெக்கு க்ளோஸாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது அகலமாக தான் போகும். உங்களுக்கு எந்த போர்ஷன்னு நல்லா பார்த்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் அகலமாயிருச்சு அப்படின்னாவே மேலே வரைக்கும் அது அகலமாக தான் போகும். அதனால கீழே இருக்க அந்த யூவை வந்து யூ வேணுமா, ரவுண்டு வேணுமா, இல்லை அகலமான பாவா, இல்லை அவுட்டரில் போய் நல்லா வைடாக வேணுமா, ரவுண்டு வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணி போடுறது தான். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி யூ ஷேப்பில் வரணும் அப்படின்னா கீழே 1.5 இன்ச்சு மட்டும்தான் அதை பெண்ட் பண்ணி மேலே வந்து அது ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வரையணுமே ஒழிய நீங்கள் ஃபுல்லாகவே கீழே ரவுண்டு மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா நெக்கு அகலமாக தான் போகும். அடுத்த தடவை நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் மெட்டீரியல்லையோ இல்லை ஏதோ ஒரு இதுலையோ நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். அந்த கட் பண்ணுற விதத்துலேயே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். அதாவது யூ மாதிரி வர்ற ரவுண்ட் எப்படி இருக்குது, நார்மலான ரவுண்ட் எப்படி இருக்குது, ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா அதை நீங்களா உங்களுடைய அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் அதை கரெக்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதில் மறுபடியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.